சூப்பர், நல்லா இருக்கு. Thank you so much bro. நிஜமாலுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை நல்லா பண்ணிருக்கீங்க. Thank you. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தீங்க எல்லாரும். ஸோ கம்ஃபர்டபுள் ஜோனில் தான் இருந்தோம். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கும்போதும் எங்களுக்கு எந்த இஷ்யூஸ் இல்லை. இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஃபோட்டோகிராஃபருக்கும் இல்லை எங்களுக்கும் வந்து எந்த டிலேவும் இல்லாமல் இருந்ததுனால ஈஸியாக இருந்துச்சு. எல்லா ஃபோட்டோ ஷூட்ஸ் நடக்கும்போதும் ப்ரீ வெட் போஸ்ட் வெட் கல்யாணம் 2 நாளும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன்ல தான் இருந்தாங்க. டைமிங் இந்த பிரச்சனையும் இல்லை. ஆக்சுவலா இது வந்து ஃபேமிலி, ஒருத்தரை தாண்டி இது இப்போ ஃபேமிலி ஆயிடுச்சு. என் அண்ணியோட அண்ணா அவங்களும் இவர்கிட்ட தான் பண்ணாங்க. என் அண்ணாக்கு இப்போ எனக்கு அப்படிங்கும்போது எனக்கு இப்போ ஒரு அண்ணா மாதிரி தான் வைங்களேன். அதனால ஹாப்பி. இப்பயும் இந்த ஆல்பம்லயும் ஹாப்பி, ஒர்க் பண்ணி கொடுத்ததுலயும் ஹாப்பி, டைமிங்லயும் பெஸ்ட்டு, பழகிறதுலயும் பெஸ்ட்டு, எல்லாத்துலயுமே எனக்கு பெட்டரா தான் இருக்கீங்க நீங்க. தேங்க்யூ. சஜஷன் கொடுத்ததும் எல்லா டைம்லயும் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணதுல இருந்து இல்லை இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கோம், இந்த ட்ரெஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுத்ததும் எல்லாத்துலயுமே வந்து சூப்பர். அதாவது டே 1 ஸ்டார்ட் பண்றதுல இருந்து இப்போ ஆல்பம் கொடுக்குற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் என்னோட டிலே இருந்து நான் போட்டோ செலக்ட் பண்ணி கொடுக்கறதுல டிலே இருந்தாலும் அவங்க வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து பொறுமையா எங்கிட்ட என்னென்ன இன் அண்ட் அவுட் வந்து எங்கிட்டே சஜஷன் வாங்கி இன்ன வரைக்குமே வந்து தெளிவா ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஹரிபரி எதுலேயும் இருந்தது கிடையாது. மேரேஜ் எண்ட் பாயிண்ட் வரைக்கும் சரி, நாங்களே கிளம்பிக்கோங்க அப்படின்னு சொல்ற வரைக்கும் எங்களோட இருந்து எல்லாத்தையுமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு கிளம்பினாங்க. எமோட்டிவ் வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபி ஒரு இது மாதிரி கிடையாது. அவங்க ஒரு மோரர்லெஸ் ஃபேமிலி ஆயிட்டாங்க. 4-5 வெட்டிங் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன வெட்டிங் கொடுத்தாலும் எமோட்டிவ்ட்ட தான் நாங்கள் கொடுப்போம். எமோட்டிவ் வந்து ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபர் ஆயிட்டாங்க. கிளைண்ட்ஸா தான் வந்தாங்க. ஆனா இப்போ மோர் ஃப்ரெண்ட் ஃபேமிலி எல்லாத்தோடையும் மிங்கிள் ஆயிட்டாங்க. ஃபோட்டோகிராஃபர் எங்களோட ஃபோட்டோகிராஃபர்னா எங்க ரிலேட்டிவ்ஸே எல்லாத்துக்குமே தெரியும். எங்களோட சஜஷன்ஸும் யார்கிட்ட பண்ணலாம் அப்படின்னு கேட்டா எமோட்டிவா தான் நாங்களும் சஜஸ்ட் பண்ணுவோம். நீங்களுமே சூஸ் பண்ணலாம் தைரியமா. நாங்கள் ஃபோட்டோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எல்லாமே வந்து மோரல்லஸ் ஒரு +1 அப்படிங்கிறத தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணாங்க. நிறைய ஃபோட்டோஸ் அவர் எடுக்கிற கேண்டிட்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஈவெண்ட்டாக தான் இருக்கும். ஆஃப்டர் மேரேஜோ இல்லை ஆஃப்டர் ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு அந்த பிக்சரே காட்டுவார். ஸோ அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஈவெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. அதே டைமில் எல்லா ஃபோட்டோஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இது மிஸ்டேக் இருக்குது, இதை கிளியர் பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே வந்து இங்கே ஆல்பம்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ எல்லா ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பத்தோட ஃபினிஷ் குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி கேட்டு ஒரு 4 வெரைட்டிஸ் என்கிட்ட காமிச்சு ஸோ இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டிலையும் இது இப்படி இருக்கும்னு சொல்லி கடைசியாக நாங்கள் சூஸ் பண்ண வெரைட்டியில இது நல்லா இருக்கு, இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அவரும் ஒரு சஜஷன் கொடுத்து பண்ணது தான். ஸோ ஃபோட்டோஸ் லேஅவுட்லேருந்து ஃபோட்டோஸ் அதிகமாக மிஸ் ஆகாத மாதிரி மேஜராக இல்லை நம்ம இவ்வளோ பேஜஸாக பேசணும் அப்படின்லாம் இல்லாமல் ஃபோட்டோஸ் எதுவும் மிஸ் ஆகாத மாதிரி அந்த அளவுக்கு எல்லா ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் வித் ஃபோட்டோஸ். அதே டைமில் எனக்கு வந்து அவுட்புட் ஆஃப் த ஆல்பமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஆல்பம் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் லேஅவுட்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஆம் ஹாப்பி வித் இட். இப்போ எங்களோட ஆல்பத்துக்கும் அண்ணோட ஆல்பம் அப்புறம் அண்ணியோட பிரதர் இன் லா ஆல்பம் எல்லாத்துக்குமே ஒரு டிஃபரன்ஸ் காமிச்சிட்டே தான் இருக்காங்க. டைமுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க. ஃபோட்டோகிராஃபிஸ்லேருந்து ஆல்பம்லேருந்து எல்லாத்துலேயுமே அப்டேஷன் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ எங்களோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days ஃபுல் ஷெட்யூலில் தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் என்கேஜ்மெண்ட் எங்களோட மேரேஜ் முந்தின நாள் தான் ஆரம்பித்தோம். ஸோ மார்னிங் 6 o'clock சம்திங் அவர் மண்டபத்துக்கு வந்தாங்க. ஸோ 6 o'clock இருந்து நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் சம்திங் ஈவினிங் 4 o'clock வரைக்கும் மண்டபத்துல இருந்து எல்லா ஃபங்க்ஷனையும் முடிச்சு கொடுத்து தான் போனாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் எங்களோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபோட்டோகிராஃபிஸ்க்கு வந்து நான் அவரை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா டைம் கீப்பப்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் எல்லா டைமையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறாங்க. இன்னொன்று ஈவன் எங்களுக்கு போஸ்டர் எடுக்கும்போது காலையில் 6 o'clock வந்தாங்க. ஒரு 4 hours ஃபோட்டோ ஷூட் நடந்துச்சு. ஸோ
6 o'clock வந்துட்டு அந்த ஃபோட்டோ ஷூட் முடிச்சு கொடுத்துட்டு போற வரைக்கும் எங்க இருந்து எல்லா சஜஷனும் பண்ணி கொடுத்துட்டு தான் போனாங்க. தேங்க்யூ. Thank you for Emoto Photography to give such some memories to us.